ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தீயல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை வந்து சின்னதாக வெட்டலாம், க்யூப்ஸாக வெட்டலாம். நான் என்னோடய இஷ்டத்துக்கு வெட்டியிருக்கேன். நான் ரைஸ் வச்சாச்சு, சாம்பார் வைக்க வந்து குக்கரில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்து தோரம் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இதில் அடுப்பு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும்னா கடுகு, உளுந்து, ஜீரகம் 3 போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக வரணும். உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி நான் என் வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோரம் வச்சுருக்கேன். இதை வேக வச்சுட்டு தேங்காயெல்லாம் போட்டு பண்ணது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பண்ணுறேன். ஸோ கத்திரிக்காயை வெட்டி வச்ச கத்திரிக்காயும் நல்லா கழுவிடணும். கழுவி எடுத்து அதையும் போட்டுட்டு தேவையான உப்பு, சில்லி பவுடர், மஞ்சள்தூள், நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு மல்லித்தூளும் போட்டிருக்கேன். ஸோ கரம் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக, ஒரு சிக்கன் இல்லாமல் இருக்கும்போது சிக்கன் டேஸ்ட்டு மாதிரி வரும். ஸோ அதுவும் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுன்னா வளர்த்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் தொளிச்சு, அதாவது எண்ணெய் இருக்குது ஆல்ரெடி. ஸோ தண்ணி இருக்குதுங்களா, ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது நல்லா உடஞ்சி இந்த பதத்துக்கு வரும். நல்லா உடஞ்சி வரும்போது சுடு சுடவே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரிந்த டேஸ்ட்டை தேடி நம்ம வந்து பரிமாறணும். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.